நீங்க என்ன திடீர்னு இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? இத்தனை நாள் இல்லாம எதுக்கு இப்ப குழந்தைய கேக்குறீங்க? ஓ, அப்போ உன் தங்கச்சிட்ட கொடுப்ப, என்கிட்ட கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே? ஆமாங்க, கொடுக்க மாட்டேன். நீங்க ரொம்ப மோசமாதான் இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு எப்படி பாசம் வந்துச்சு உங்களுக்கு? குழந்தைய கொஞ்சம் தானே கேட்டா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதா? மாமா குழந்தைய கொஞ்சறதுக்கு கேட்டாரா? இல்ல நான் நம்பவே முடியலையேக்கா. ரெண்டு பேரும் எப்படியோ போங்க. உங்ககிட்டலாம் இங்க நின்னு பேச முடியாது. என்னாச்சுக்கா? மாமா குழந்தைய கொஞ்சறதுக்கு கேட்டாரா? ஆமா இந்திரா, நேத்துல இருந்து என்னமோ தெரியல, குழந்தைய குடு குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லையே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுக்கா. எனக்கு ஏதோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான் இந்திரா. அக்கா, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு. குழந்தைய தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத, சரியா? சரி இந்திரா, நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன். சரிக்கா. என்ன இந்திரா, கைதான் வேலை செய்து முகம் மட்டும் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? இல்ல கௌதம், சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிக்கிறதா இருந்தாலும் சொல்லிட்டு யோசி. நேத்து மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எப்பா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. என்ன கௌதம், அதான் நேத்தே நான் அவ்வளோ சொல்லிட்டேன்ல, நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். ம், இப்போ நீ இப்படிதான் சொல்ற, நானும் அதை நம்பிடுவேன். ஆனா ஒரு 2 நாள் கூட ஆகாது, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவேன். உனக்கு சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குது இந்திரா. என்ன ஆச்சு கௌதம்? நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு உடம்பு டயர்டா இருந்தா சொல்லிடு, ரெஸ்ட் எடுத்துக்கோ இந்திரா. கரெக்ட் தான் கௌதம். ஆனா வேலையில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே இதெல்லாம் யோசிக்க முடியாதுல்ல. ஏற்கனவே நிறைய பெர்மிஷன் வேற போட்டுட்டேன். சரி இந்திரா, அப்படின்னா நீ போயிட்டு வா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன் முகம்லாம் சரியாகல. எனக்கு அதான் யோசனையா இருக்கு. நான் ரொம்ப லக்கி கௌதம். நான் கொஞ்சம் யோசிச்சா கூட நீ கரெக்டா கண்டுபிடிச்சிடுற. இது வேற ஒரு கவலை கௌதம். அது காவியா அக்காவை பத்தி தான். ஏன், அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல கௌதம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்கா நல்லா தான் இருக்கா. ஆனா கதிர் மாமா தான் ஏதோ குழப்பிட்டே இருக்காரு. இங்க பாரு இந்திரா, அவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணா? காவியா அக்கா கிட்ட வந்து பாசமா பேசுறாரு. முக்கியமா குழந்தையெல்லாம் வந்து கொஞ்சுறாரு. எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு கௌதம். இவ்ளோ நாள் ஆகாம இருந்த குழந்தை இப்ப மட்டும் திடீர்னு எப்படி ஆகும்? என்ன இந்திரா சொல்ற? என்னால நம்ப முடியல. உன்னாலையும் நம்ப முடியலல, அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ சம்மதம் இல்லாம எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. நானும் அக்காவும் குழந்தைய வச்சு பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து அக்கா கிட்ட ஏன் என்கிட்ட குழந்தைய குடுக்கலன்னு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. பா, என் அண்ணனுக்கு ஏதாவது பாசங்கேசம் பொங்கிருச்சோ? பாசம் பொங்குதாக்கும். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் கௌதம். இன்னும் சொல்ல போனா இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. அந்த குழந்தைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் கூட அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு இருக்காத. இல்ல கௌதம், எனக்கு ஏதோ வேற மாதிரி தான் தோணுது. கதிர் மாமா அப்படியெல்லாம் லேசா நடந்துக்கிறவரே கிடையாது. அந்த குழந்தைய அவர்கிட்ட விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு இந்திரா, நீ ஓவரா கற்பனை பண்ணாத. கதிர் ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தான். அதுக்காக குழந்தைய அவன் என்ன பண்ணிட போறான்? அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது கௌதம். அக்காவையும் குழந்தையும் அவரோட ரூம்ல விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அவரால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. இந்திரா, சும்மா சும்மா என்ன இந்திரா பேசிட்டு இருக்க? ஆமா கௌதம், எனக்கு அப்படிதான் தோணுது. ஏற்கனவே அக்கா வயித்துல குழந்தை இருக்கும்போது கதிர் மாமா எப்படியெல்லாம் நடந்துட்டாருன்னு உனக்கு என்ன மறந்து போச்சா? இங்க பாரு இந்திரா,
திரும்ப திரும்ப இதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப நீ? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்ப ரோஷினி கூட இருந்தா அதனால அப்படி நடந்துக்கிட்டான். இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. எனக்கு நீ சொல்ற மாதிரிலாம் கதிர் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாரு இந்திரா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் குழந்தையோடையும் உங்க அக்காவோடையும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறான். இல்ல கௌதம், அக்கா கூட அவர் இருக்கிறதே எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு. ஓகே, உனக்கு பயமா இருக்குல்ல? சரி ஓகே இந்திரா, உங்க அக்கா கூட கதிர் இருக்கக்கூடாதுன்னா டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? கௌதம், ஷாக்கா இருக்குல்ல? இந்திரா, நீ ரொம்ப யோசிச்சு கண்டதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்காத. கிளம்பு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. உனக்கு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு வெளியே. உன்கிட்ட தான் இந்திரா நான் பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாரு இந்திரா, நீ இப்படி நின்றுட்டே இருந்தா ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்ப. போய் உன் வேலையை பாரு போ. சரி. டே கதிர், என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க? உட்காருடா. என்னடா சாப்பிட்டது செமிக்கலையா? அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? சும்மா இருங்க சித்தி, உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே தெரியாது. ஏதாச்சும் ஒன்று கேட்டு என்ன டென்ஷன் ஆக்குங்க. டேய், இப்ப நான் என்னடா கேட்டேன் உன்கிட்ட? அதுக்கு எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல, நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கா, நீ ஆளே சரியில்லையே. போய் இந்திரா கிட்ட குழந்தை வாங்க போற, உன் பொண்டாட்டி என்னடானா பெருசா பேசிட்டு போறா. என்னடா நடக்குதுங்க? இந்த விஷயத்தை சித்தி கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன், அதானே? ஐயோ ஆமா சித்தி, அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? ஏண்டா மொச பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாதா? சித்தி வேணா சித்தி, நானே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன், பைத்தியம் பிடிக்கிற லெவலில் இருக்கேன், நீங்கள் குழப்பாதீங்க. சரி, எனக்கு நீ டென்ஷன் ஆகுறத பார்த்தா பாவமா இருக்கு. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. டேய், யாரும் இல்லடா, தைரியமா சொல்லு. சித்தி, நேத்து ரோஷினி என்ன ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. சாமியாரா? ம். ஏண்டா நேத்து இங்கதான் ஒரு சாமியார் வந்து ஆடிட்டு போனாரு, நீ அங்க வர போனியா? ஐயோ பாவம்டா, 2 பொண்டாட்டிக்காரன் பொழப்பு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஐயோ சித்தி, அதெல்லாம் விடுங்க சித்தி. நேத்து இங்க சாமியார் சொன்னதுக்கு அங்கதான் எனக்கு பதில் கிடைச்சது. ஆ? பதில் கிடைச்சதா? என்னடா சொல்ற? நேத்து அந்த ஆளுங்கடா நம்மள பத்தி பேசினா. தோ நம்ம வீட்ல ஒண்ணு இருக்கே, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு குழந்தை, அத பத்தி தான் பேசினாரு. கதிர், நீ வேணா பாரு, ஒரு நாள் ஒரு பெரிய பார்ட்டி வந்து என் குழந்தைய திருடிட்டு வந்துட்டாங்கன்னு உன் பொண்டாட்டிய உள்ள புடிச்சு போட போறாங்க. அப்புறம் தான் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அறிவு வரும். ஐயோ சித்தி. டேய் சரிடா, நான் எதுவும் பேசல, நீ என்னன்னு சொல்லு. அந்த குழந்தை அப்பா அம்மா பேர் தெரியாத குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க. நேத்து ரோஷி கூட்டு போன சாமியார் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்றாரு. என்னடா காவ்யா ரோஷினின்னு அடுத்து 3வது ஒண்ணு வச்சிருக்கியா? அந்த குழந்தை தான் இதுவா? பெரிய கில்லாடிடா நீ. ஐயோ சித்தி, இதுக்கே நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன், இதுல 3வது ஒண்ணா? அது எனக்கும் காவியாக்கும் பிறந்த குழந்தை இதுதானே அந்த சாமியார் சொல்றாரு. ஏ கதிர், என்ன சொல்ற? திரும்ப சொல்லு. அட ஆமா சித்தி, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கான். அதுவும்
நம்ம வீட்டில தான் இருக்கான். இந்த ஜேபி அந்த குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டதா சொன்னாரே, இப்போ அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? என்னோட சந்தேகம் சரியாதான் போச்சு. இத சும்மா விடக்கூடாதே. கதிரி, என்னால இதை நம்பவே முடியல. உன் அம்மாக்கு தெரிஞ்சா சித்தி, சும்மா இருங்க சித்தி. அப்படிலாம் யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல இந்த குழந்தை எனக்கு எதிரியா. இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃபுல்லா தோல்வி தானே அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு. டேய், இதையெல்லாம் மாட ஜோசியர் சொல்லுவாங்க? என்னால இதையெல்லாம் நம்பவே முடியல கதிர். ஹாஸ்பிட்டல்ல செத்து போச்சுன்னு சொன்ன குழந்தை எப்படிடா உயிரோட வரும்? இல்ல கதிர், எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ சித்தி, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல இங்க இருக்கிறது ஏன் குழந்தையா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுவே இன்னும் முடிவு பண்ணல. எப்படி தெரிஞ்சுக்க போற? அதையும் அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தையோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்குமா, அத பார்க்க சொன்னாரு. அத பார்க்கறதுக்கு தான் நான் காவியா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவ கிட்ட கூட நெருங்க விட மாட்டேங்கிறா. இந்த குழந்தை அக்காவோட பேரன்னு தெரிஞ்சா இந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைச்சிருமே. இப்போதைக்கு கதிருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குழந்தை இல்லாம பண்ணிடணும். முதல்ல அதுக்கான வழியை பார்ப்போம். கதிர், இப்ப என்ன, உனக்கு அந்த குழந்தையோட மச்சத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே? அப்படிதான் சித்தி, அதை நானும் ஈஸியா நினைச்சேன். ஆனா காவியா அந்த குழந்தைய விடவே மாட்டேங்கிறாளே. காவியாவை நான் பாத்துக்கிறேன். இங்க கூப்பிட்டு நான் அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சிடணும். ஆ, நல்ல ஐடியா சித்தி. ஒரு 2 நிமிஷம் போதும், அதுக்குள்ள நான் போய் பார்த்துடுவேன். ம், சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஆ, சித்தி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ ரெடியாயிரு, அங்க போ. சரி சரி சித்தி. காவியா, ம், காவியா. என்ன சின்னத்த? இங்க வா. வர. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இது எதுக்கு இப்ப கையில தூக்கிட்டு வந்த? முதல்ல அதை போய் தொட்டில போட்டுட்டு வா. உனக்கு முக்கியமான வேலை இருக்கீங்க. சொல்லுங்க அத்தை, நான் இவனை வச்சுக்கிட்டே செய்யறேன். காவியா, புரியாம பேசாத. அக்கா ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு கேக்குறாங்க. நானே தேடி தேடி டயர்ட் ஆயிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நீ படிச்ச பொண்ணு தானே? போ, அந்த குழந்தையை விட்டுட்டு வந்து எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம். சொல்றேன்ல. சரிங்க அத்தை, நான் இவனை மடியில வச்சுட்டே படிச்சு சொல்றேன். ஈஸி தான் அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பேசாம அக்காக்கு கால் பண்ணி காவியாக்கு குழந்தை பாக்குற வேலை இருக்கா, என்னால தனியா தேட முடியல நான் சொல்லிடுறேன். அத்தை அத்தை, வேண்டாம் அத்தை, வேண்டாம். இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நான் போய் தொட்டில போட்டுட்டு வந்துடுறேன். ம், போ, போய் விட்டுட்டு வா. சரிங்க அத்தை. சொல்லுங்க அத்தை, குழந்தைய தொட்டில போட்டுட்டு வந்துட்டேன். ம், என்னடி ரொம்ப தான் சலிச்சுக்கிற? ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு ரொம்ப ஆடுற. இப்ப என்னன்னு மட்டும் சொல்லுங்க அத்தை. ம், சரி, போய் என்னோட பீரோல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா. அதுல தேடிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். போ. சரிங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ. ஏய், ஆ, அவன் ஃபைல பாத்துட்டு இருக்கும்போது நீ போய் உன் வேலையை முடிச்சிட்டு வந்துரு. ம். அத்தை, இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் இருக்கு அத்தை. மிச்சத்தெல்லாம் எடுத்துட்டு வா. வா. அத்தை,
மொத்தம் இவ்வளவுதான் அத்தை இருக்கு. ஆ ஆம். அத்தை இதுல எந்த ஃபைல் அத்தை? என்ன இப்ப அவசரம் உனக்கு? உட்காரு, உட்காந்து பாரு. டைம் ஆச்சு, இப்ப எனக்கு அக்கா கால் பண்ணுவாங்க. உட்காரு. அத்தை நீங்க சொன்ன பழைய ஃபைல் அத்தை, பழைய டாக்குமெண்ட் இதானே அத்தை? ஆ சரி சரி, படி படி. மேற்கே இருக்கும் சின்ன வயலும் கிழக்கே இருக்கும் யுத்த பூமியும் நமக்கு. ஆ! அத்தை குழந்தை அழற மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு, உட்காரு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்ட்டு? அக்கா உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை முடிச்சுட்டு போலாம். விடு. அப்புறம் அக்கா என்ன பிடிச்சு திட்டுவாங்க. இவ வேற பார்த்து தொலைச்சிருவாளோ தெரியலையே, இவளை சமாளிக்கணுமே. கௌதம் ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரியே இருக்கான். அப்படியே போச்சுன்னா எங்க 2 பேருக்குள்ளதான் கேப் வரும். வீட்டுக்கு போகணுன்னே கௌதம் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹலோ, இந்திரா ஸ்பீக்கிங். வணக்கம்மா. புதுசா வந்திருக்கிற கலெக்டர் அம்மா தானே பேசுறீங்க? வணக்கம், நான் டெபுட்டி கலெக்டர் தான். நான் இன்னும் கலெக்டர் ஆகல. என்ன வேணும் சொல்லுங்க. அம்மா, நான் இங்க இருக்கிற சத்துணவு கூடத்துல ஆயம்மாவா வேலை பார்க்குறேம்மா. இங்க ஸ்கூல்ல ரவுடிங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாங்கம்மா. நானும் பசங்களும் வெளியே நிக்கிறோம்மா. இந்த டைம்லயா? ஸ்கூல் டைம்லயா அப்படியெல்லாம் பண்றாங்க? ஆமாம்மா, முன்னாடி வரைக்கும் ராத்திரில குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டுட்டு போவானுங்க. நான் முன்னாடியே வந்து சுத்தம் செஞ்சு வைப்பேன். இப்ப பட்ட பகல்லையே ஆரம்பிச்சிட்டானுங்கம்மா. ஸ்கூல் நேரத்துல நடக்குதா? சரி, பக்கத்துல இருக்கிற யாருமே எதுவுமே கேட்கலையா? யாரு கேட்டாலும் அடிக்க வராங்கம்மா. எல்லாரும் பயந்துகிட்டு நிக்கிறோம். நீங்க ரவுடிங்களை அடிச்சு துரத்துன வீடியோவை என் பொண்ணு காட்டினா, அதாம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? இல்லம்மா, நீங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எதுனா இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா வந்து பாத்துப்பாங்க. அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோமா. அந்த நேரத்துக்கு மிரட்டிட்டு போயிடுறாங்க. இவனுங்க மறுபடி உள்ள வந்து இப்படி கூத்தடிக்கிறானுங்க. குழந்தைங்க எல்லாம் மிரண்டு போயிருக்காங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. சரி, ஓகே, நான் வரேன். எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, நான் வரேன், வைங்க. அண்ணா, கொஞ்சம் வேகமா போறீங்களா? ஓகே மேடம். அத்தை இதான். ஐயோ, இது அத்தை நீங்க இருங்க அத்தை, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துட்டு இருங்க. ஏய் ஏய் நான் காவியா, ஏங்க ஆ? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி வந்து குழந்தைய பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா, சும்மாதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, எதுக்கு இப்படி குழந்தைய உத்து பாத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அது குழந்தை அழுத மாதிரி இருந்துச்சா, அதான் ஏன் ஓடி வந்து பார்த்தேன். குழந்தை அழுதுதுன்னு நீங்க வந்து பாத்தீங்களா? ஆ, நம்ப முடியலையே. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் நான் வந்து குழந்தைய பார்க்க கூடாதா? என்ன இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்டுட்டு இருக்க? இல்ல, நேத்துல இருந்து உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சந்தேகப்படுற மாதிரியே இருக்கே. குழந்தைய கொஞ்சணும்னு கேக்குறீங்க, இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. ஏதோ சரியில்லையே. உனக்கும் உன் தங்கச்சி காத்து அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு இருக்க. தள்ளு.
ஐயோ இது எப்படி? அப்போ இது ஏன் பையனா? அப்போ இந்த குழந்தையால தான் எனக்கு இவ்வளவு அவமானமா? அந்த சாமியார் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இதை உடனே ரோஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். கதிர், சொல்லு கதிர். உன் போனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு? மச்சம் இருக்கான்னு பார்த்துட்டேன் ரோஷி. இருக்கு. அது அவ ஏன் குழந்தை தான்.